வேண்டா கொக்கு கறி இருக்கு மீன் கடையில நிறைய கொக்கு இருக்கு. இது கடல் கோழி இங்க பாருங்க. வெளிநாட்டு கோவா சந்தையில இருக்கிறோம். அங்குன கொலை. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் கொழும்புல வேலியகுடையில இருக்கிற மீன் சந்தைக்கு வந்திருக்கேன். மிக பிரமாண்டமான மீன் சந்தை. மீன் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. மீன் சந்தையில மீன் விற்கதான் செய்வாங்க. அப்படியான என்னென்ன மீன் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க போகலாம். இங்க பாருங்க, வேண்டா கொக்கு கறி இருக்கு மீன் கடையில நிறைய கொக்கு இருக்கு. கொக்கு இந்த வா கொக்கு. अरे वो की है एकदम ऐसे आज 400 आया. अरे இது 1400 எல்லாம் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு எடுக்க 1350 ரூபாய் எடுங்க. பாருங்க எத்தனை சொல்ற கொக்கு. பாத்தீங்களா, பெரிய பெரிய கொக்கு எல்லாம் இருக்கு. அச்சியப்பன 750 1 கிலோ வளையம். லைஃப் ஆஃப் ராஜா சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்கலாம் பாதை வாழ்ந்து இருந்து மழை வந்து செல்லும் மேகம் போலவே. சுத்த வர ஃபுல்லா மீன் தான் இருக்கு. இந்த மீனை பாரு. பாத்தீங்களா, விதவிதமான மீன் எல்லாம் இருக்கு. ஸ்பெஷலா இருக்குது. இது எவ்வளவு? இது வந்து 1 கிலோ 1200. இது 1 கிலோ 1200 ரூபாய். மொதா அது ஜீரா, அது மொதா 1000 ரூபாய். ஜீரா 1000 ரூபாய். अरे मैं मोड़ा मार दे ये 600 रூபா लेन पर आओ. அட வெட்றது ஒன்று எடுக்கணுமா வீடியோ. மீன் தான் வெட்டுறாங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் ஒரே மீன் தான், வித்தியாசமா இருக்கு. இது என்ன மீன்? கடல் கோழி.
அதே கடல் கோழி இருக்கு, வா காட்டு. ஊர்கோழி, நாட்டுக்கோழி, பாய்லர் கோழி. இது கடல் கோழி. இங்க பாருங்க, கடல் கோழில தோல் எல்லாத்தையும் சீவித்தான் வச்சிருப்பாங்க. இது கோழி சமைக்கிற மாதிரி சமைக்கணும், அப்படித்தானே? போயிட்டு வாங்க. என்ன பண்றது? ஆயிரக்கணக்கான விதமான மீன்கள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. என்னென்ன பேருன்னு தெரியாது, ஆனால் மீன்களை பார்த்துருக்கேன். விதவிதமாக ஆயிரக்கணக்கான மீன்கள். சின்ன மீன் வேணுமா, பெரிய மீன் வேணுமா, சின்ன பெருசு வேணுமா, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ பொதுவாக இந்த மரக்கறி சந்தைக்கு வந்தாலும் சரி அல்லது மீன் சந்தைக்கு வந்தாலும் சரி, மற்ற இடங்களை விட இப்போ உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறத விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா குறைவாக இருக்குது. 1 கிலோ டூனா எல்லாம் நான் பார்க்குற நேரம் 1500 சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் 2500 ரூபாய் இருக்குது. அவ்வளவு விலை அதிகம், ஒரு 1000 ரூபா அதிகமாக இருக்குது. இங்கே 1000 ரூபா குறைவாக இருந்தது. ஒன் பண்ணி பாரு. இங்க மீன் தலை, இங்கே வா. கிளவல்லவா? டூனா டூனா கிளவல்ல மீன். அம்பார் அவர் அங்க வெட்டுறாரு. மீன் வெட்டுற நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தா அந்த கத்தி தாங்க. அந்த கத்தி ஒவ்வொன்றும் அதை பார்க்குற நேரமே பயமாக இருக்குது. இந்த பெரிய பெரிய தலைகள்லாம் வெட்டி இருக்கிற அந்த கத்தியை பாருங்கள், பெண்ணாம் பெருசு. இந்த மீன்கள்லாம் எடுத்தால் கடைகளுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், அல்லது நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. சரியாக காலையில் விடிய காலம் முறை ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சது பிறகு மதியம் 1 மணியோட முடிஞ்சது கொழும்பு பேலிகோட மார்க்கெட். அதனால் அதுக்கு முதல்ல வந்துடுங்க. பாருங்க, இங்க பெரிய இறால் இருக்கு. இந்த இறால் பேர் என்ன? டைகர். டைகர் ப்ரான்ஸ். இங்க வாங்க, 3000 ரூபாய் கிலோ. கிலோ 3000. $3000 கிலோ. இதுதான் பாவல் மீன். அண்ணே காட்டுங்க, அவர் தான் வாவல் மீன் விற்கிறவரு. அண்ணே இங்க பாருங்க, அவர் அந்த பக்கம் திரும்பிட்டார். அவர் அந்த பக்கம் திரும்பிட்டாரு. இங்க பாருங்க, சின்ன சின்ன மீன் எல்லாம் இருக்கு. பாறைக்குட்டி இது. ஆனா எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? எனக்கு 12 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம். அடுத்தது கணவாய் மீன்களை பார்த்து கொண்டு இருந்தோம். பாருங்கள், விதவிதமான கணவாய் இருந்தது. பொதுவாக சொந்த கூர்மையான கணவாய் என்று சொல்லுவாங்க, வெள்ளை பெரிய கணவாய், ஒக்டோபஸ், இதெல்லாம் இருந்தது. அது கிலோ 1000 ரூபா இருந்தது, 1200 ரூபா, 1400, இந்த ரேஞ்சில் அந்த கணவாய் விலையெல்லாம் போய் கொண்டிருந்தது. கனவா மட்டும் கிடையாது, இறாலும் அங்கே இருந்தது. இறாலும் கிலோ 1000, 1200, 1400, 1500. இறாலுடைய ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய விலையும் இருந்தது. ஆனால் இப்போ பொதுவாக சொல்கிறத விட வீட்டு பக்கத்தை விட நிறைய குறைவு, குறைஞ்சதாக 500 ரூபாய் சரி குறைவாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற நேரமே உங்களுக்கு புரியும் எவ்வளோ வகை வகையாக இருக்குன்னு. கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். இப்போ மீன் வெட்டுற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மீன் வெட்டுறதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீன் வெட்டுற இடங்கள் இருக்குது. நீங்கள் பேலியகோட்டையில் மீனை வாங்கி இங்கே கொடுத்தால் நல்லா க்ளீனாக வெட்டி தருவாங்க. இப்போ வெட்டுற ஸ்டைலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சரியான டைம் என்ன தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து 8 மணி.
அல்லது 4-3 மணிக்கும் வரலாம். ஆனால் 6லேருந்து 8 மணிக்கு வந்தால் தான் எல்லா வகையான மீன்கள் இருக்கும். நான் கேட்ட வரைக்கும் ஒரு 9 மணி ஆகிற நேரம் மீனெல்லாம் முடிஞ்சிருங்க. எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீன் வெட்டுறதை பார்த்துட்டு அப்படியே வர்ற நேரம் நண்டு, வகை வகையான நண்டு, சின்ன நண்டுலேருந்து பெரிய நண்டு வரைக்கும். அந்த சின்ன நண்டு 1 கிலோ 500 ரூபாய் சொன்னாங்க. அடுத்தது 600 ரூபாய், இன்னொன்று 700 ரூபாய், இன்னொன்று 800 ரூபாய், 1000, 1400 ரூபாய் இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் முக்கியமாக நண்டு வாங்கும்போது நண்டை அப்படியே தூக்கி பார்த்துடுங்க. பாரமாக இருக்கிற நண்டு வாங்கினால்தான் அதில் நிறையா சதை இருக்கும். அதனால் பாரமான நண்டுகள் வாங்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டான நண்டுன்னு சொன்னாங்க. நண்டு நான் எடுத்தேன், சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஆனால் விதவிதமாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு சில நேரம் ஏமாற்றுவாங்க, ஆனால் ஒரு சிலர் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன் சொன்னால் அவங்க வியாபாரம் செய்கிறது தானே. ஆனால் அந்த மார்க்கெட்டே செம்மையாக இருந்தது. இவ்வளோ நீங்க வந்துட்டு மீன் சந்தையை பார்த்தீங்க. இப்போ நாங்க மரக்கறி சந்தைக்கு வந்திருக்கோம். இதுவும் மிகப்பெரிய மரக்கறி சந்தை. வேலையை கூட மீன் சந்தைக்கு முன்னாடியே இருக்குது. வாங்க போகலாம். பாருங்க மரக்கறி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா மேக்கியது 250 ரூபா கேரட். மேக்கியது பண்டக்கா வந்துட்டு 100 ரூபா. எல்லாம் விலை குறைவா தான் இருக்குது. தக்காளி எல்லாம் விற்கிறாங்க. லீக்ஸ் கீரை 250 ரூபா லீக்ஸ். பாருங்க ஹோல்சேல் இருக்குது, எல்லாம் விதவிதமா இருக்கு. ஐயே மே மனாது ஐயே மே மனாது புதுவிதமான கோவா, வெளிநாட்டு கோவா சந்தையில இருக்கிறோம். இங்க பாருங்க கேப்சிகன், பச்சை கலர், ப்ளூ கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் எல்லாமே இருக்கு. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். மத்த மார்க்கெட்டை விட எல்லாமே விலை குறைவா தான் இருக்கு. பூசணிக்காய் போகிற இடமெல்லாம் மரக்கறி, விதவிதமாக எல்லா வகையான மரக்கறி எல்லா இடத்துலேருந்தும் வந்து இறங்கி இருக்குது. நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்து மரக்கறி வாங்க. ஆஃப் ரேட்டில் எடுக்கலாம், ஏன் அதை விட குறைவாக எடுக்கலாம். அந்தளவு பெரிய மரக்கறி மார்க்கெட் சரியாக பேலியகோடை, கொழும்பு பேலியகோடையில் இருக்குது. எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்கிறத இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவு பெரிய மார்க்கெட்டுங்க. மரக்கறி மட்டும் கிடையாது, கிழங்கு வகைகள், வெங்காயம், எண்ணெய் வகைகள், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்குது. குறைந்த ரேட்டில் இருக்குது. மிகப்பெரிய வியாபாரம் அல்லது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் மரக்கறியோ அல்லது உங்களுக்கு சமைக்க தேவையான சகல விதமான விஷயங்களையும் எடுக்கலாம். எல்லாம் விலை குறைவா தான் இருக்குது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கியூகம்பர், அது இது இங்க பாருங்க, எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுவே லீக்ஸ் உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக 250 கிராம் வாங்குகிற அந்த ரேட்டுக்கு 1 கிலோ இங்கே வாங்கலாம். லீக்ஸ், பீட்ரூட், கத்தரிக்காய், வெண்டிக்காய் இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம்.
இப்போ நானும் கத்திரிக்காய் வாங்கினேன், 250 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் மற்ற இடங்களில் 400 ரூபா 450 ரூபா விற்கிறாங்க. வெண்டிக்காயாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாமே நல்ல ரேட்டுங்க. ஆனால் அங்கே போனது பிறகு என்ன வாங்குறதுன்னு தெரியாது. அந்தளவு நிறையா 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 நிறைஞ்சி போய் கிடக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் வாங்க முடியாது. வீட்டுக்கு பெரிய அளவுலையும் ஒன்றும் வாங்க முடியாது. கொஞ்சம் தான் நான் சமைக்க போகிறேன். இந்த மார்க்கெட் ஃபுல்லாக பாருங்கள், அந்தளவு இருக்குது. பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் 500 130 ரூபா இருந்தது. 500 1 கிலோ 220 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க. 1 கிலோ தேசிக்காய் பார்த்தால் அதுவும் குறைவு. 500 120 ரூபா தான் இருக்குது. பாவற்காய் எல்லாமே குறைவு தான். ಮೇದಕ್ಕೆ ವಿತರ ಇದೆಯೇನು ಮೊನ್ನ ನಾವು ಅಂಗುನ ಕೊಲ ಗೊಟ್ಟು ಕೊಲ ಮಾದರಿ ಏಕೋಣ யட்டி நாராங். இது வந்துட்டு சளி பிடிச்சால் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாமா யட்டி நாரா பாருங்க. ஆனா நான் வந்துட்டு என்ன எடுக்க போறேன்னு சொன்னா கொட்டு கொலையும் அது என்ன கங்கும். இது 60 ரூபா, அது வந்து நூண்டு 100 ரூபா. வீட்டுல போயிட்டு எல்லாம் ஒரு மரக்கரை புடி. ரொம்ப டயர்ட்ல இருக்க நேரம் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். போற நேரம் இந்த பாதை எல்லாமே ஜூஸ் தான் இருக்கு. பார்க்கலாம். இப்ப நாங்க இது ஸ்ரீலங்கா ஆரஞ்சு காமரங்காய்னு சொல்லுவாங்க, அங்க போடுறாங்க. இதெல்லாம் இருக்குங்க பாருங்க. நான் பெசன் ரொட்டி எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த போல் போட்டு விளையாடலாம் கேட்க பிடிக்கலாம் இந்த போடுறாரு. இது வீட்டுல செய்யற ஐஸ் கட்டி. சோ பயப்படாம குடிக்கலாம். இன்னும் தூக்கிட்டு இருக்காங்க பல பேர். இதுக்கு பேர் தான் லைம் ஜூஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. Cheers.